பாசாங்களே வாழ்க்கை சிந்தனை விதைத்து வலுத்தோர்கள், பெரிதும் எண்ணங்கள் தூண்டும் வல்லோர்கள், ஆசையோடுகள் சின்ன பொக்கிஷங்கள், உங்களின் இன்பம் எங்கள் வாழ்வு பொக்கிஷங்கள். முதல் பயிற்சி நீங்களே, எழுத்துகள் முதல் எல்லாம் சிந்திக்கலே, அன்பொருமையும் தந்த ஆசை. நண்பர்களே, இந்த இணையதளத்தை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பள்ளி நாட்களின் அனுபவத்தைப் பற்றி மிக சுருக்கமாக இந்த வீடியோவின் மூலம் சொல்ல ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, என்னுடைய பெயர் இராயப்பன். என் பள்ளி நாட்கள் பம்பாயில் 1968ஆம் ஆண்டில் தொடங்கி 1977 ஆண்டில் முடிந்தது. அதாவது 10ஆம் வகுப்பை முடித்தேன். எனது சொந்த ஊர் கோயம்புத்தூர். அங்கு நான் எனது பெற்றோர் மற்றும் உடன்பிறப்புகளுடன் வாழ்ந்து வந்தேன். எங்கள் கிராமத்தில் வேலை வாய்ப்புகள் இல்லாததால் வாழ்வாதாரம் தேடி 1967ஆம் ஆண்டு பம்பாய் அந்தேரியில் மொரல் நாக்கா என்ற இடத்திற்கு குடியேறினோம். 1968ஆம் ஆண்டு என்னை பள்ளியில் சேர்ப்பதற்காக ஜேரி மேரி மாநகராட்சி தமிழ் பள்ளிக்கு என் அம்மா என்னை அழைத்துச் சென்றார். என் அம்மா என்னை அறிமுகப்படுத்தி ஜெயஷீலி என்ற தலைமை ஆசிரியரிடம் என்னை பள்ளியில் சேர்க்கும்படி கேட்டுக்கொண்டார். இந்த ஆரம்ப பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 4ஆம் வகுப்பு வரை மட்டுமே இருந்தன. இந்த பள்ளியில் அடிப்படை வசதிகள் கூட இருக்கவில்லை. 1ஆம் மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்கள் ஒரே வகுப்பறையில் தரையில் அமர்ந்து படித்தோம். இந்த தமிழ் பள்ளியானது எனது வீட்டிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. நானும் மற்ற சக மாணவர்களும் அடர்ந்த காட்டு வழியாக மிட்டா நதி என்ற நதியை கடந்து பள்ளிக்கு செல்வோம். பள்ளிக்கு செல்லும் வழியில் மரங்களில் இருந்து மாம்பழங்கள், ஜாமுன் மற்றும் இதர பழங்களை பறித்து சாப்பிட்டோம். பள்ளிகளை நடத்தி வந்த பம்பாய் மாநகராட்சி எங்களுக்கு மதியம் பிஸ்கட், 200 மில்லி பாட்டிலில் பால், கடலைப்பருப்பு போன்றவற்றை வழங்கியது. 1968 முதல் 1971 வரையிலான அந்த 4 வருடமும் நான் படிப்பிலும் விளையாட்டிலும் மிகவும் சிறப்பாக வெற்றி பெற்றேன். ராஜேந்திரன், துரைசாமி, அந்தோணி, நெல்சன், பிலோமினா, மனோன்மணி, ரோசலின், ரீட்டா என்று பல புதிய நண்பர்களானார்கள். எங்கள் குடும்ப நண்பர்களாக இருந்த மனோன்மணியின் மாமா, நான் 4ஆம் வகுப்பில் படிக்கும்போது மனோன்மணிதான் முதல் ரேங்க் எடுப்பாள் என்று சவால் விட்டதால் இன்னும் நன்றாக நான் படித்தேன். கணித பாடத்தில் அதிக மதிப்பெண் எடுத்த எனது அன்பு நண்பன் ஜீவானந்தன் ரயில் விபத்தில் சிக்கி உயிரிழந்ததைப் பற்றி இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அவரது ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறேன். நாங்கள் 4ஆம் வகுப்பு படிக்கும்போது மிருகக்காட்சி சாலை, மரின் லைன்ஸ், ஃபிஷ் அக்வாரியம், கேட்வே ஆப் இந்தியா, வீட்டு ஸ்டேஷன் போன்ற இடங்களுக்கு அழைத்துச் சென்றார்கள். அன்றைய தினம் பம்பாய் மாநகராட்சி மூலம் சுவையான உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. மீண்டும் எங்கள் படிப்பைத் தொடர எனது வீட்டிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பம்பாய் கோரேகான் மேற்கு ஐ.பி. பட்டேல் முனிசிபல் பள்ளிக்கு செல்ல வேண்டியிருந்தது. 5ஆம் வகுப்பில் சேர்க்கைக்காக என் அம்மா என்னை இந்த பள்ளிக்கு அழைத்துச் சென்றார். ஜெரிமெரி தமிழ் பள்ளியில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களும் ஐ.பி. பட்டேல் பள்ளியில் சேர்ந்தார்கள். ஆரே காலனி சாலை வழியாக பேருந்தில் ஒன்றாக கோரேகான் தமிழ் பள்ளிக்கு செல்வது வேடிக்கையாக இருந்தது. இந்த பள்ளியிலும் நான் நன்றாக படித்தேன். படிப்பிலும் விளையாட்டிலும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்தேன். இந்த பள்ளியின் ஆசிரியர்களின் பெயர்களை குறிப்பிட விரும்புகிறேன். ஹெட் மாஸ்டர் சண்முகவேல், ரோஸ் டீச்சர், ரத்னா டீச்சர், எங்களுக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுத்த ராதா டீச்சர், லக்ஷ்மி டீச்சர், லோகநாதன் சார்.
ரத்னா டீச்சர் 7ஆம் வகுப்பில் நான் நன்றாக படித்ததற்காக எனக்கு ஒரு அகராதியை, டிக்ஷனரி, பரிசாக வழங்கினார். ரோஸ் டீச்சர் என்னை 5ஆம் வகுப்பில் பேச்சுப் போட்டியில் பங்கேற்க ஊக்குவித்தார். நான் 5ஆம் வகுப்பில் ஆங்கிலத்தில் 93 மதிப்பெண்கள் எடுத்தது எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. இந்த பள்ளியிலும் நான் பல நண்பர்களை உருவாக்கிக் கொண்டேன். செல்வராஜ், ஜார்ஜ், வளர்மதி, பஷீர், வடிவு, இன்னும் பலர் நண்பர்கள் ஆனார்கள். நான் 5ஆம் வகுப்பு முதல் 7ஆம் வகுப்பு வரை 3 வருடங்கள் இந்த பி. பட்டேல் பள்ளியில் பயின்றேன். 341 பஸ்ஸில் பயணம் செய்வது மிகவும் வேடிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. எனது நண்பர்கள் அனைவரும் வேண்டுமென்றே பேருந்தின் கடைசி இருக்கையில் அமர்ந்து கொண்டு ஒருவரையொருவர் கேலி செய்வோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்கள் பிக்னிக் ஸ்பாட் மற்றும் சோட்டா காஷ்மீர் ஆரே சாலையில் உள்ள இடங்களுக்கு செல்வோம். இங்கே பஸ்ஸிலிருந்து இறங்கி ஊஞ்சல், ஸ்லைடு, ஒளிந்து கொள்ளுதல் போன்றவற்றை விளையாடி 1 மணி நேரம் செலவழித்து மிகவும் மகிழ்ச்சியோடு மீண்டும் பஸ் ஏறி வீடு செல்வோம். இந்த பி. பட்டேல் பள்ளியில் படிக்கின்ற போது மாணவ மாணவிகள் நடன நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார்கள். இடைவேளையில் நாங்கள் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் விளையாடுவதும், மாணவிகள் பெரும்பாலும் கடைவீதியில் நடந்து சென்று நெல்லிக்கனி, போர், சிக்கி போன்றவற்றை வாங்கி சுவைத்து சாப்பிடுவதும் வழக்கம். ஒருமுறை நாங்கள் மராத்தி மீடியம் மாணவர்களுடன் சண்டையிட்டோம். ஒரு பையன் எங்களை அடிக்க காம்பாஸ் பாயிண்டரை கொண்டு வந்தான். நாங்கள் அனைவரும் அந்த இடத்தை விட்டு பயந்து ஓடிப்போய் எங்கள் ஆசிரியர்களிடம் புகார் செய்தோம். இன்னுமொரு சம்பவத்தை நான் இங்கு கூற விரும்புகிறேன். நானும் வடிவும் 7ஆம் வகுப்பில் கிளாஸ் மானிட்டர்ஸ் ஆகஸ்ட் இருந்தோம். கட்டுரை நோட்டு புத்தகங்கள் அனைத்தையும் தலைமை ஆசிரியர் அறையிலுள்ள அலமாரியில் வைக்க வேண்டும். இது எங்கள் கடமை. கடைசி பீரியடில் நானும் வடிவும் கட்டுரை நோட்டு புத்தகங்களை வைக்க ஹெட்மாஸ்டர் ரூமில் சென்றபோது கடைசி பீரியட் பெல் அடிக்க என் கூட தினமும் பயணம் செய்யும் நண்பர்கள் 341 பஸ் பிடிக்க சென்று விட்டார்கள். நான் தனியாக இருந்தேன். மற்ற மானிட்டர் வடிவு என்னுடன் இருந்தார். நான் 341 நம்பர் பஸ் பிடிக்க 10 நிமிடம் தாமதமாகியதால் நண்பர்கள் எல்லோரும் சென்றுவிட்டார்கள். நான் தனியாக இருந்தேன். வேறு பஸ்ஸுக்காக காத்திருந்தேன். அதற்குள் பணம் இருக்கிறதா இல்லையா என்று என் பாக்கெட்டில் சோதனை செய்தேன். டிக்கெட் வாங்குவதற்காக என்னிடம் இருந்த 15 பைசா காணவில்லை. நான் அதிர்ச்சியும் பயமும் அடைந்தேன். இன்னும் சில நிமிடங்கள் அங்கேயே நின்று கொண்டு என்ன செய்வது என யோசித்தேன். பிறகு சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் தனியாக நடந்து வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தேன். இருட்டாகிவிட்டதால் ஓடத் தொடங்கினேன். சில வாகனங்கள் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தன. விரிச்சோடிக் ஆரே காலோனி சாலையில் நடக்க வேண்டியிருந்தது. நான் பயந்து பள்ளிப்பையுடன் ஓட ஆரம்பித்தேன். இப்போது இருட்டாகிவிட்டது. சாலையில் மனிதர்கள் நடமாடவில்லை. தெரு விளக்குகள் சரியாக எரியவில்லை. உயிரினங்கள், பூச்சிகள் கீஸ் கீஸ் என்று கத்த ஆரம்பித்தன. நான் மிகவும் பயந்து கடவுளை நினைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தேன். இறுதியாக நான் எனது இலக்கை, அதாவது வீட்டை அடைந்தேன். இப்போது 7ஆம் வகுப்பு முடித்த பிறகு நாங்கள் அனைவரும் 8ஆம் வகுப்பில் சேர்க்கை பெறுவதற்காக பம்பாய், மாட்டுங்கா, லக்ஷ்மி நாராயண் லேனில் உள்ள எல்.கே. வாத்ஜி முனிசிபல் மேல்நிலைப் பள்ளிக்குச் சென்றோம். பள்ளி என் வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. இந்த பள்ளியில் நான் 1975 முதல் 1977 வரை படித்தேன். மூத்த மாணவர்களான நாங்கள் வேண்டுமென்றே குறும்புத்தனமான விஷயங்களைச் செய்தோம். பலமுறை நாங்கள் தண்டிக்கப்பட்டுள்ளோம். இப்பள்ளியில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திய சுதந்திர தின நாளன்று சுதந்திர தினத்தைப் பற்றி இந்தியில் உரையாற்றினேன். இப்பள்ளியில் மாணவர்களுடன் ஜாலியாக சுற்றித் திரிந்து விளையாடினோம். அந்த மகிழ்ச்சியான நாட்களை என்றுமே மறக்க மாட்டோம். எல்லா பாடங்களும் ஆங்கிலத்தில் இருந்ததால் புரிந்து கொள்ள மிகவும் கஷ்டமாக இருந்தது. யாரெல்லாம் இதை ஒரு சவாலாக எண்ணி படித்தார்களோ அவர்கள் எஸ்எஸ்சி பரீட்சையில் பாஸ் ஆயிருப்பார்கள் என நம்புகிறேன். ஏனென்றால் பிரிலிமினரி இல் எல்லோருக்கும் மிக மிக கம்மியாகத்தான் மார்க் கிடைத்தது. சென்ட் ஆஃப் முடிந்த பிறகு நாங்கள் எக்ஸாம் நாள் வரை சந்திக்கவில்லை. எக்ஸாம் முடிந்த பிறகு பாய் பாய் சொல்லி பிரிந்தோம்.
அதன் பிறகு நான் யாரையும் பார்க்கவில்லை. நண்பர்களை எல்லாம் என் கனவுகளில் மாத்திரம் நான் பார்க்கிறேன். மாட்டங்காவில் தமிழ் பள்ளி உருவானதற்கு மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆசான் ராஜாமணி சார் ஆவார். எங்களுக்கு கற்பித்த மற்ற ஆசிரியர்கள் ஓமனா டீச்சர், மரியம்மா சாமுவேல் டீச்சர், சிங் சார், பிரமிளா டீச்சர், விமலா டீச்சர். 8ஆம் வகுப்பில் படிக்கும்போது மாரியம்மா சாமுவேல் டீச்சர் எங்களுக்கு பயாலஜி சப்ஜெக்ட் எடுக்கின்ற போது போட்டோசிந்தசிஸ் என்ற வார்த்தையை சொன்னார். இந்த வார்த்தை என் மனதில் இன்று வரை ஆழமாக பதிந்துவிட்டது. ஒருமுறை 9ஆம் வகுப்பு படிக்கும் ஸ்கவுட் அண்ட் கைட் மாணவ மாணவிகள் விஹார் லேக் ஏரிக்கு அருகில் 3 நாட்கள் கேம்பிற்கு சென்றிருந்தோம். அந்த நாட்களை மாணவர்களாகிய எங்களால் மறக்கவே முடியாது. மாலையில் நாங்கள் நிறைய விளையாடினோம். காடாக இருந்தது, குளிரும் அதிகம். இரவு உணவிற்குப் பிறகு ஃபயர் கேம்ப் ஏற்பாடு செய்திருந்தோம். நாங்கள் பாடல்களை பாடினோம், நகைச்சுவைகளை பகிர்ந்து கொண்டோம் மற்றும் எல்லோரும் தமாசாக அதிக நேரம் பேசிக்கொண்டு கனவுகள் கண்டு இரவை கழித்தோம். காலையில் நாங்கள் ஒரு குழுவை உருவாக்கி அந்த காட்டின் பாதைகளில் வைக்கப்பட்டுள்ள திசை சின்னங்களின்படி நியமிக்கப்பட்ட இடத்தை தேடிச் சென்றோம். கடைசியில் பிக்னிக் ஸ்பாட்டை சென்றடைந்தோம். 1976ஆம் ஆண்டில் சிங் சார் எஸ்எஸ்சி மாணவர்களுக்கு டியூஷன் எடுக்க பள்ளியின் பக்கத்து பில்டிங்கில் ஏற்பாடு செய்திருந்தார். மாதத்திற்கு டியூஷன் கட்டணம் ரூபாய் 10 மட்டுமே. இந்த வகுப்பில் நாங்கள் குறிப்பாக கணித பாடத்தை கற்றோம். நான், கமாலுதீன், பத்மநாபன், சங்கரன் மற்றும் சில மாணவர்களும் மற்றும் மனோன்மணி, மகாலட்சுமி, விஜயலட்சுமி மற்றும் பலர் டியூஷன் வகுப்புகளில் கலந்து கொண்டோம். என் வாழ்க்கையில் அந்த அழகான நாட்களை என்றுமே மறக்க முடியாது. இன்னும் இது போன்ற மகிழ்ச்சியான சம்பவங்களை நான் சொல்லிக் கொண்டே போகலாம். எனது வகுப்பு தோழர்களான அருள், சங்கர், சுகுமார், பரமசிவன், பத்மநாபன், மூசா, எசக்கிமுத்து, கமாலுதீன், மூக்கையா, மகாலட்சுமி, மனோன்மணி, வளர்மதி, விஜயலட்சுமி, ஆரோக்கிய மேரி, குருஸ் மேரி ஆகியோர் எனக்கு நினைவிருக்கிறது. பள்ளி இடைவேளையில் பல மாணவ மாணவிகள் மசாலா தோசை, ஊத்தப்பம், வெங்காய ஊத்தப்பம், வடை சாம்பார் போன்றவற்றை சாப்பிட ஹோட்டல்களுக்குச் செல்வோம். அந்த மகிழ்ச்சியான நாட்களை மறக்க விரும்ப மாட்டோம். நான் பதிவு செய்ய விரும்பாத பல சம்பவங்கள் பல உள்ளன. ராஜாமணி சார் எங்களை பட்டை மன்ற விவாதத்தில் பங்கேற்க ஊக்குவிப்பதில் ஒரு கருவியாக இருந்தார். ஒரு நாள் ராஜாமணி சார் புகழ்பெற்ற போத்தார் காலேஜ் இல் ஒரு பட்டை மன்றம் ஏற்பாடு செய்திருந்தார். நாங்கள் எல்லோரும் அந்த பட்டை மன்றத்திற்கு சென்றது எனக்கு ஞாபகத்தில் உள்ளன. மற்றும் பள்ளி நிகழ்ச்சிகளை ராஜாமணி சார் நப்பு ஹாலில் ஏற்பாடு செய்தார். ராஜாமணி சாரிடம் அடி வாங்கியது, முடிவெட்டப்பட்டது, மறக்க நம்மால் முடியுமா? பள்ளிக்கு அருகில் உள்ள சிக்கிவாலா கடையை என்றுமே மறக்க மாட்டோம். ஏறக்குறைய 42 ஆண்டுகளுக்குப் பிறகு 2018ஆம் ஆண்டு எல்கே வாக்ஜியின் முன்னாள் மாணவர்கள் ஏற்பாடு செய்திருந்த சுதந்திர தின விழா கொடியேற்றும் நிகழ்ச்சிக்கு நம் பள்ளிக்கு நான் சென்றிருந்தேன். அங்கு மாட்டங்காவில் எனது வகுப்பு தோழர்களான மோசஸ், பஷீர் மற்றும் வளர்மதி ஆகியோரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. நான் இன்னும் மற்ற வகுப்பு தோழர்களை சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன். இந்த வீடியோவை என்னோடு பயின்ற மாணவ மாணவிகள் யாராவது பார்க்க நேர்ந்தால் உடனடியாக என் மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம். மேலும் நாம் அனைவரும் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என்றும் மறவாத நண்பன் எம். இராயப்பன். 9594898612. இமெயில் ஐடி rmchditar@gmail.com. Facebook r. m. chettiar.